கணேசம் அண்ணா. இதுதான் நடந்த காட்சி. உங்கள் கதையை கேட்டால் மனம் வேதனையாகத்தான் இருக்கின்றது. சரி, ஆமாம், உங்களுக்கு குழந்தை இருக்கின்றதா? ஐயா, எங்களுக்கென்று ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை. ஆனால் ஒரு நேரத்தில், அதாவது காசிய ரிஷியானவர் ஒரு குழந்தையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்து இதை நீதான் வளர்க்க வேண்டும் என்று ஒரு குழந்தையை கொடுத்தார் ஐயா. ஏன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, ஆமா, அதனால வளர்ப்பு குழந்தை கொடுத்தாரு. ஆமா ஐயா, அந்த குழந்தையை தான் நான் வளர்த்து வருகிறேன். அவன் தான் எனக்கு உயிருக்கு உயிராக இருந்து அவ்வப்போது காத்து கொண்டிருக்கிறான். அவன் பெயர் என்ன தெரியுமா? கருடன். கருடன். சரி, உங்களுக்கு இப்பொழுது பார்வை கிடைக்க வேண்டும் ஐயா. அதற்கு வழி என்னால் கூற முடியும். முனிவரே, இதோ எங்களுக்கு பார்வை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு வழி இருக்கின்றது. கண்ணே, பார்த்தாயா? முனிவருக்கு ஒரு வார்த்தையை கேட்டாயா? நமக்கு பார்வை கிடைக்குமா? அதற்கு வழி முனிவர் இருக்கிறதா? சுவாமி, என்ன வழி சுவாமி? கூறுகின்றேன், அவசரப்பட வேண்டாம். அதற்கு வழி என்ன தெரியுமா? தேவலோகத்திலே தேவேந்திரனிடத்திலே இருக்கின்றது தேவாமிர்தம். ஆமா, அந்த தேவாமிர்தத்தை கொண்டு வந்து நீங்கள் புசித்தால் இழந்த கண்கள் மீண்டும் பார்வை கிடைக்கும். இது விளையாட்டாக இல்லை தங்களுக்கு. என்ன சுவாமி, தேவலோகத்தில் இருக்க வேண்டிய தேவாமிர்தத்தை கொண்டு வந்து நாங்கள் புசித்தால் எங்களுக்கு கண் தெரியுமா? சுவாமி, இது நடக்குமா? இது எப்படி சுவாமி நடக்கும்? எங்களுக்கோ கண்கள் தெரியாது, எங்களால் எப்படி தேவலோகம் சென்று அங்கு இருக்கும் தேவாமிர்தத்தை கொண்டு வந்து எங்களால் புசிக்க முடியும் என்று கேட்கின்றீர்கள். சந்தேகப்படுறாங்க. எங்களால் முடியாது. ஆனால் இப்பொழுது கூறினீர்கள் உங்களுடைய மகன் கருடனால் முடியும். அது என்ன சொல்லுகின்றீர்கள்? என் பிள்ளையால் முடியுமா? ஆமா. எப்படி நம்புவதென்றும் புரியவில்லை. எங்களுக்கு கண் தேவை. நாங்கள் என்ன உரைப்பதென்று புரியவில்லை சுவாமி. கருடனா ஒரு மானிடன், அவனால் எப்படி முடியும் என்று உங்களுக்கு சந்தேகம். அவனை பற்றி எனக்கு தானே தெரியும், அவன் யார் எப்பேற்பட்டவன் என்று. ஆனால் அவன் இப்பொழுது எங்கு சென்றிருக்கின்றான்? அவன் எங்கேயாகிலும் காணக சென்று அங்குள்ள காய்களையை கொண்டு வருவான். நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை கொடுப்பான். அப்படியா? நீங்கள் எதை கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பான், கண்டிப்பாக செய்து முடிப்பான். ஆமா சுவாமி. ஆனால் இப்பொழுது நீங்கள் புசிப்பதற்காக உங்களுடைய மகன் கருடனோ காய்கறிகளை பறித்து வருவதற்காக காடகம் சென்றுள்ளார். ஆமா சுவாமி. அப்படி வந்த உடனே அவன் கொண்டு வரும் அந்த காய்கறிகளை நீங்கள் புசிக்க கூடாது. என்ன சுவாமி இது? இது என்ன இது? அவன் ஆசையாக கொண்டு வந்து கொடுப்பான், நாங்கள் அன்பாக வாங்கி இருவருமே அருந்துவோம். எல்லாம் உங்கள் நன்மைக்காகத்தான் கூறுகின்றேன். அப்படியா? அப்படி நீங்கள் புசிக்காமல் இருந்தால் ஏன் புசிக்கவில்லை தாயே தந்தை என்று உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாங்கள் எதை கேட்டாலும் நீ செய்து முடிப்பாயா என்று கேட்க வேண்டும் அவனிடத்தில். ஆமா, அவனிடத்தில் கேட்டால் செய்து முடிக்கிறேன் என்று கூறுவார். ஆனால் நாங்கள் எதை கேட்டாலும் செய்து முடிப்பா என்று நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் என்று சத்தியம் செய்து வாங்க வேண்டும். முனிவரே, என் பிள்ளையிடத்தில் நாங்கள் சத்தியம் கேட்பதா? என்னம்மா இது? இவர் கூறும் வார்த்தையை பார்த்தாயா? நாங்கள் சுவாமி, என்ன சுவாமி? அப்படி நீங்கள் சத்தியம் செய்து கேட்டு வாங்கினால் தான் உங்களுக்கு பார்வை கிடைக்கும். அப்படியா? ஆமா. நான் சொன்னதை போலவே செய்து முடித்தால் கண்டிப்பாக இழந்த பார்வை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக நான் வரட்டுமா? சம்போ எதை மறந்து விட்டீர்கள்? ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஆமாம், இந்த விஷயத்தை யார் கூறினார்கள் என்று உன்னுடைய மகன் உங்களிடத்தில் கேட்பான். அனைத்துமே பாழாக போய்விடவே. அதுதான் கூடாது. யார் சொன்னது என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்லவில்லை, நாங்கள் கேட்கின்றேன். பொய் சொல்றீங்களா? சரி, உங்களுக்கு பார்வை வேண்டுமா வேண்டாமா? மறந்து விடாதீர்கள், நான் தான் கூறினேன் என்று சொல்லக்கூடாது. நான் வரட்டுமா? சென்று வாருங்கள். முனிவர் உரைத்ததை போன்று நீ யாதாகிலும் பொய் கூறிவிட போகிறாய். ஞாபகமா இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அவன் வந்து அம்மா அப்பா நினைப்பானா, அவன் முகத்தை பார்க்காமலே அப்படி இப்படிமா திரும்பி கொள்ள வேண்டும். நீ வந்து இவ வந்து ஒரு பைத்தியக்காரி, பிள்ளை மீது அதிகமான பாசம். அதுக்கு தான் சொல்கிறேன். பார்த்து
லங்காவிலாகக்கூடிய சிவநேச மன்னருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து கருடன் என்ற பெயரோடு இருந்திருக்கின்றேன். இருந்தாலும் என் தாய் தந்தையில் மன்னாதி மன்னனாக இருந்த போதும் மகன் கானகத்துக்கு செல்ல வேண்டும். கானகத்திலே இனிக்கே சுவைக்கே சுவையா இருக்கக்கூடிய காய்கறிகளை கொண்டு வர வேண்டும். அதை புசித்து பசியாறு வழக்கம். இப்போதே தாய் தந்தைக்கு காய்கறியை கொண்டு செல்ல வேண்டும். அவளுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். உதவி என்ற பெயரிலே பணிவிடையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். இப்போது சந்திக்கின்றேன். அப்பா லவண்டி போய் எங்கேயோ போயிட்டான் நம்ம நீ அவனிடத்தில் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். அப்பா அம்மா அம்மா அப்பா பாதமே பணிந்தேன் அப்பா உங்கள் பதமலத்தாள் பணிந்தேன் பதமலத்தாள் பணிந்தேன். ஆமாங்க. பதமே பணிந்தேன் அப்பா உங்கள் பதமலத்தாள் பணிந்தேன் பதமலத்தாள் பணிந்தேன். இதயம் தேவியா செய்யினாலே எங்கிடும் மைந்தனை பாராய். இதயம் தேவியா செய்யினாலே எங்கிடும் மைந்தனை பாராய். புது மலர் மேலே மாறிவிடாமல் புது மலர் மேலே மாறிவிடாமல் புன்னகை வீசி ஆறுதல் ஆனந்தம் பெறாததே அப்பா அம்மா உங்கள் அன்பு மகன் ஆசை மகன் கருடன் வழங்குகின்றேன். வாழ்த்துங்கள் தந்தையே. நல்லா இரு. சொல்ல மாட்டோம். நாங்க சொல்ல மாட்டோம். அம்மா, அம்மா என்னையும் வாழ்த்துவாயா தாயே. என்னிடத்தில் நீ பேசாத. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அப்பா இடத்துல பேசு. என்ன ஆயிற்று உங்களுக்கு? அம்மா உங்களுக்கு தேவையான கானகம் சென்றேன். கானகத்திலே இனிக்கே சுவைக்கே சுவையா இருக்கக்கூடிய காய்கறியை கொண்டு வந்திருக்கின்றேன். விருந்தினர் மாளிகையிலே தயார் நிலையில் இருக்கிறது. விருந்து உபச்சாரம் செய்ய வேண்டும். பாத பணிவிடையெல்லாம் முடிக்க வேண்டும். இப்போதே புறப்பட்டு வாருங்கள் தாயே. அறிவு கட்டல, அறிவு கட்டல. என்னங்க? அவனுக்கு பேசாத பேசாத சொல்றேன். நான் எங்க பேசுறேன்? நீ தான் பேசுற. நீங்க தான் பேசிட்டு நான் இருக்கீங்க. பேசணும் நான் பார்த்தியா? நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட. ஆமா அப்பா அப்பா என்னப்பாச்சு? ஆமா. என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? இந்த பாவிகளுக்கு கண்ணு தெரியலையாடா? அம்மா இதை விட அப்பா செல்லாத ஆலயங்களே இல்லை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். ஆண்டவரை தொழுகின்றேன். ஐயா என ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் கண்ணேர்ந்து துடியாய் துடிக்கிறார்களே, அவர் வேதனை போக்க வேண்டும் இறைவா என்று மன்றாடுகின்றேன். ஆனால் ஆண்டவன் கட்டளை அவரவர் செய்த வினையை அவரவரே அனுபவித்தே தீர வேண்டும் என்றார். அதற்காக நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய உன்னால் முடியும்? முடியும். முடியுமா? ஆமா முடியும். என்னப்பா முடியும்? முடியும். என்ன செய்ய வேண்டும்? இது பாருப்பா கண்ணே, நாங்கள் எதை கேட்டாலும் நீ கொடுப்பாயா? எதை கேட்டா செய்ய காத்திருக்கம்மா. உங்கள் மகன் நான் செய்யாம யாரப்பா செய்வாங்க? அப்படியா? அத்தா, இது நாரதர் சொன்னா சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன உலக போறீங்க? என்னது? கண்டிப்பா ஆகட்டுங்க. ஏதோ நாரதம் ஏதோ சொல்றீங்க. என்ன? 4 நாளாவது இவன் சாப்பிடவே இல்ல. அப்படியா? ஆமா ஆமா வேற ஒண்ணும் இல்ல. ஏப்பா? பைத்தியக்காரி. காய்கனிகள் உனக்கு பிடிக்கவில்லையா? இல்ல. நல்லா இல்லையா? நான் கொண்டு வந்த கனி சரியில்லையா? ஐயோ. எப்பா உன்னை விட எங்களுக்கு யாருப்பா வேணும்? ஆமா. இதை விட பாக்கியசாலி நான் கொடுத்து வைத்தோம்டா. சரி தவறில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? ஆமா. நானா? ஆமா. சத்தியம் என்பது என்ன? 5 எழுத்து. சிவனுடைய நெற்றிக்கண், திரிசூலம், மணிமந்திரம், பஞ்சாயுதம், பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய 5 எழுத்தை ஒருவாக கொண்டு சத்தியம் என்ற பெயரிலே உங்களுக்கு நான் சத்தியம் செய்ய வேண்டுமா? ஆமாப்பா. எதை கேட்டாலும் செய்ய சொன்னாலும் செய்து முடிப்பேன்னு ஒரு சத்தியம். ஒரு சின்ன சத்தியம். அதன் பிறகு அம்மா என்ன பேச விடுவீங்களா? கண்டிப்பா. நீங்களும் நல்லா பேசுவீங்களா? கண்டிப்பா. அப்படியா? ஆமா. அம்மா அப்பா உங்கள் விருப்ப பிரகாரம் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் செயல் நிபந்தனை கட்டளை எதுவா இருந்தாலும் உங்கள் அன்பு மகன் ஆசை மகன் இந்த கவனம் செய்து முடிப்பேன். இதுவே சத்தியம்.
செய்வேப்பா? இது பாருப்பா, என்ன உன்னால் முடியும் என்று எனக்கு தெரியும். என்ன என்ன செய்யணும் நான்? வேறொன்றும் இல்லை, எங்கள் இருவருக்கும் கண் தெரியலையா? ஆமா. இந்த கண் தெரிய வேண்டும் என்றால் என்றால் தேவலோகத்திலே தேவாமிர்தம் இருக்கிறதாம். அதை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தால் நாங்கள் இருவரும் புசித்தால் எங்களுக்கு கண் தெரியும் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஐயோ அப்பா, இது என்ன கொடுமை! சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே, பூலோகவாசி தேவலோகம் செல்வதா? நான் எப்படி அப்பா செல்ல முடியும்? என் செய்வேன் இறைவா, இது என்ன கொடுமை! சரி, சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் என் உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, செல்கிறேப்பா. செல்லுமிடமெல்லாம் சிறப்பாக, காணுமிடமெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக, யார் என்னை எதிர்த்தாலும் நானே வெற்றி அடைய வேண்டும். இருவரும் வாட்டி விடைவிடுங்கள் தாயே தந்தையே. நலமாக வாழ்வார், நலமோடு இருப்பார். சென்று வா மகனே. அப்பா, இப்பொழுதே தேவலோக செல்வேன், தேவ இந்திரனை சந்திப்பேன், தேவ அமிர்தத்தோடு திரும்பி வருவேன். நாமளும் இருவரும் இந்த தேவலோகத்திலே தேவலோகத்திலே நாட்டியம் ஆடக்கூடிய மாத்திரம் அல்லவா? இப்போதே தேவலோகம் செல்ல வேண்டும் என்றால் ஆடிப்பாடு கொண்டு போக வேண்டும் அல்லவா? எப்படி தெரியுமா? ஆசையில பாத்தி கட்டி
மணிமுடி தரித்து கரத்தில் வஜ்ராயத்தை ஏந்தி பூச்சக்கர குடையோடு இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து பொன்னாட்டின் வேந்தன் தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய தேவ இந்திரன் என்ற பெயரோடு சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய அவை காவலன் எங்கே? என்னடா காலதாமதம்? ஐயா எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலன். ஆமாங்க. என்ன காலதாமதம்? மாதிரி ஏங்க என்ன காது கேக்குங்களா? அட ஏங்க நீங்க வேற கேக்குறீங்க? என்ன? இருக்கு வேலாம் பாத்து நேரமாயி போச்சு. இருக்கிற ஆமா நான் நேரத்தோட தான் வந்தேன். அந்த பையன் தான் நேரம் எடுத்தான். அவனுக்கு மாலை பாரு. ஏண்டா? காது குத்துற போற என்ன காலதாமதம்? என்னடா காலதாமதம்? காலதாமதம் கேக்குறீங்க. உட்கார் சொல்லு. ஐயா உட்காருங்க. உட்காருங்க கோபப்பட. சைலன்ட். அம்மா கத்தாதீங்கம்மா. அமைதி பேசாத. நான் காலதாமதம் கேக்குறேன். அதான் கேக்குறேன். ஐயா எனக்கு ரொம்ப நாளா திருப்பதி போகணும்னு ஆசைங்க. உனக்கு ரொம்ப நாளா திருப்பதிக்கு போகணும் உனக்கு ஆசை. ஆமா. கையில ஒரு ரூபாய் கூட காசு இல்ல. நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு அடங்காத ஒரு வழக்கு மாதிரி தமிட்ட மாதிரி நான் பாட்டுன்னு ஊர் சுத்திங்க வந்தேன். நீ ஆமாங்க. கூட்டு அடங்கத்துல எங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த பையன் இப்படியா வீட்டுக்கு அடங்காத ஒரு வழக்கு மாதிரி ஒரு தமிட்ட மாதிரி ஊர் சுத்திங்கிறான். இவனுக்கு காலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவன் குடும்பத்துல ஈடுபாடு பட்டாதான் இவன் சௌரியப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லி ஓடினாரு தேடினாரு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாருங்க. நல்ல விஷயம் தானே. நல்ல சந்தோஷம். ஐயா கல்யாணம் பண்ண கையோட மருமக பிள்ளை மாமியார் வீட்டுக்கு எதுக்கு போவாங்க? என்னடா இது நீ கேட்கும் கேள்வி வேடிக்கையாக இருக்கு, விசித்திரமாக இருக்கு. எதுக்கு போவாங்க மாமியார் வீட்டுக்கு? மறு ஒண்ணு போவாங்க. 2 நாள் மருவு முடிஞ்சதுங்க. 3வது நாள் மருவு. உடனே எங்க மாமனார் வந்து ஏங்க மருமக பிள்ளையா வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். உடனே நான் என்ன பண்ணேன், திபுடு வாடி போய் பஸ்ல சீட்டு புச்சி நான் உட்காந்துட்டுங்க. இடமா நிக்காது இந்த பையன். ஆமாங்க. போய் உட்காந்துட்டேன். எங்க மாமனார் வந்தாரு, அவரு எதிரி சீட்ல அவரும் உட்காந்துட்டாரு பஸ்ல. நான் என்ன நினைச்சுக்கிற கண்ட்ரைட்டு வந்தான். டிக்கெட் நேரா கேட்டுன்னு வந்தானே. நம்மளா திருப்பதிக்கு போறோன்னு வந்தோம். மாமனார் தானே கூட்டின்னு வந்தாரு. அவரு டிக்கெட் எடுக்க போறாரு, நான் கம்முன்னு உட்காந்துங்கிறேன். நீ நினைக்கிற மாமனார் தானே திருப்பதி கூட்டின்னு வந்தாரு. சரி மாமனார் டிக்கெட் எடுக்க போறாரு நீ நினைச்சிட்டு இருக்க. நான் உட்காந்துங்கிறேன். அவரு என்ன நினைச்சுக்கினாரு, வீட்டுக்கு தலை மருமக பிள்ளை எங்கன்னா வட்டி கிட்டிக்கு வாங்கி வந்திருக்க போறான், அவன் டிக்கெட் எடுக்க போறான்னு அவரு உட்காந்துங்கிறாரு. மரும்பிள்ளை எடுக்க போறேன்னு அவரு உட்காந்துங்கிறாரு. ஆமாங்க. நல்ல ஆளுங்க. நான் அவரு பாக்குறேன், அவரு என்ன பாக்குறாரு, எங்க 2 பேரும் கண்ட்ரைட்டு பாக்குறான். ஆமா டிக்கெட் காப்பாருல. நாங்க எங்க கையில காசு இல்லங்க. உடனே கண்ட்ரைட்டு காரி மூஞ்சி மேல துப்பி எங்களை ஏறிக்க விட்டு அவன் பாட்டு வண்டி எடுத்து போட்டான். ஆமாங்க. நாங்க 2 பேரும் பொடி நடியா நந்து நேரா திருப்பதிக்கு போய், ஆனா உண்மையில நல்ல தரிசனங்க. அந்த திருப்பதிக்கு போய் அந்த முருக பெருமானை பார்த்துட்டேன். முருகர் திருப்பில இருக்கிறாரு. முருகர் திருப்பதியில இருக்கிறாருன்னா அப்ப ஏழுமலை அங்க இருப்பாரு. திருத்தல இருக்கிறாரா? நாங்க என்னடா மாத்தி சொல்ற? திருப்பதி யாருக்கு? திருப்பதி ஏழுமலையா? திருத்தணில முருகர். அது மாத்தினாங்க. அது மாத்தினாங்களா? ஐயா நேரா போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தங்க. அவன் போறான், சாமி கும்பிடுறான், வெளியே வரான், ஹோட்டல்ல சாப்பிடறான், லட்டு வாங்குறான், வீட்டுக்கு போறான். ஐயோ எங்களுக்கு வேற பச்சி காது அடிக்குது. இட்லி எவ்வளவு ஹோட்டல்ல போய் கேட்டா 15 ரூபாய் சொல்றாங்க. ஒரு இட்லி பாக்கெட்ல கை விட்டு பாக்குறேன், ஒரே ஒரு பில்ல முள்ளிங்க பத்தியாட்ட 5 ரூபாய் தான் இருக்குது. ஆமாங்க. அந்த 5 ரூபாய் எடுத்து போய் குத்தா பாதி இட்லி கூட வராது போலக்குது. சரி பசி வேற காது அடிக்குது, வெத்தலை பாக்குனா வாங்கி போட்டு பச்சாத்துன்னு சொல்லிட்டு நேரா பங்கல்ல போய் வெத்தலை பாக்கு வாங்கி வந்தங்க. 4 வெத்தலை 2 பாக்கு குத்தாரு. 5 ரூபாய்க்கு. ஆமாங்க. சரி வாங்கிட்டு வந்து எங்க மாமனார் 2 குடுக்குறேன். எங்க மாமனார் என்ன பாத்து கேக்குறாரு, உனக்கு புத்திக்குதான் உனக்கு, அறிவுக்குதான் உனக்கு, சூடுக்குதான் உனக்கு, சொன்னைக்குதான் உனக்கு, அட பொறும்பாக்கு போயா, அட அண்ணன் யாரு அண்ணன் மாமனாரு என்ன கேக்குறாரு? உன் மாமனாரு உன்ன கேக்குறாரு. கையம் காட்டுறேன். என்னங்க என்ன பார்த்து இப்படி கேக்குறியான்னு? வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கியாந்தியே, சுண்ணாம்பு யாரா வாங்கின்னு வருவாங்க? சுண்ணாம்பு அதோட வெத்தலை பாக்கு எப்படி சுண்ணாம்பு இல்லாத எப்படி வெத்தலை பாக்கு? ஆமாங்க. போட முடியாது. நேரா
நேரா பங்கடிக்கு போனேன். ஏங்க கடைக்காரு, நான் குத்த 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு மட்டும் குத்தி சுண்ணாம்பு யார் தருவாங்க அப்படின்னு நான் கேட்டேங்க. கடைக்காரு சும்மா சொல்லக்கூடாது. ஏன்டா தம்பியோ அந்த டப்பாலுக்கு இதே எத்துமா வேண்டியது தானே. நான் என்ன நினைச்சுக்கினேன், நான் குத்த 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்குனா டப்பாவோட சுண்ணாம்பு காட்டின்னு டப்பாவோட தூக்கிட்டேன். தூக்கின்னு வந்து எங்க மாமனார் என்கிட்ட பாக்குறேன். நான் வரதுக்குள்ள எங்க மாமனார் ஒரு வேலை பண்ணி வச்சுக்கிறார். ஒரு வேலை பண்ணிட்டாரா? ஆமாங்க. என்னடா வேலை பண்ணாரு? நான் எத்தனை வந்து கொத்த வெத்தலை பாக்கல. எனக்கு 2 வெத்தலை, அவருக்கு 2 வெத்தலை, அவருக்கு ஒரு பாக்கு, எனக்கு ஒரு பாக்கு சரி பாகமா பிரிச்சு வச்சுக்கிறார். பங்கு பிரிச்சாரு. நான் விடுவேனா நானு? நான் எத்தனை டப்பா சுண்ணாம்புல பாதி நான் வச்சுக்கினேன், மீதி அவரு வச்சுக்கினாரு. போட்டு மல்றோம். ஐயோ எச்சில் தாங்கல. மார்கழி மாசம் வெயில, வெயில் வரா பனி நாள்ரா. ஐயோ என்னது கேக்குற? சித்திரை மாசம் கத்திரி வெயில், எச்சில் தாங்கல. நானும் எங்க மாமனாரும் மாற போய் நின்னுக்கினேன். நாக்கு தொங்க போட்டு கிடக்குறோம். தொங்க போட்டுங்கிற ஒரே சொல்ல ஒழுவுது. அந்த நேரம் தான் ஒரு நாய் வந்து அது அங்க நின்னுக்கின, அதுவும் சொல்லு ஒழுவுது. ஆமாங்க. அடடே, இதுவும் நம்மள மாரி வெத்தலை பாக்கு வாங்கி போட்டு சுண்ணாம்பு அதிகமாயி போயிட்டா சொல்லு ஒழுங்குது. இது பின்னாடி போனா தான் வைத்தியம் கிடைக்கணும் நின்னு பாத்துங்கிறேன். ஆமாங்க. அந்த நேரம் தான் ஒருத்தன் வேலைக்கு அத்தான் தோப்புல உக்காஞ்சி எழுந்து போறான். சரி, இந்த நாய் என்ன பண்ணுச்சு, திபு திபுன்னு போச்சு. ஒரு சிலுப்பு நாய் போய் ஒரு சிலுப்பு. எங்க மாமனார் என்ன கூப்பிட்டு, நாய் நாக்கு அவ்வளவு பெரிய நாக்கே உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு போவாதா? மாமனார் போனாரு, அவரு ஒரு சிலுப்புனாரு. நம்ம மாமனார் நாக்கே உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு உள்ள போவாதா? நான் போன நான் ஒரு சிலுப்புனேன். அப்பதான் எரிச்சல அடங்குச்சுன்னு வச்சுக்க. உடனே எங்க மாமனார் என்ன கூப்பிட்டு, மண்ணை துண்ணாலும் மறை துண்ணா, இது நமக்குள்ளே இருக்கட்டும், வா மரம் புள்ள வீட்டுக்கு போலான்னாரு. ஆமாங்க. நேரா வீட்டுக்கு போனேன். என் மொண்டாட்டி வெளியே வந்து நின்னுங்கிறா. அடி ஏய் பச்சை காது அடிக்குது தண்ணி மொண்டாட்டின்னு. ஏங்க திருப்பதிக்கு போய் வரீங்களா? என்ன கை வச்சுன்னு வர, ஒரு லட்டு காணும், ஒரு பழமும் காணும், என்னான்னு கேட்டா. என்ன பார்த்து, அடி ஏய் முதல்ல பச்சை காது அடிக்குது தண்ணி மொண்டாந்து குறை நந்த கதை சொல்றேன். அவ தண்ணி மொண்டாந்து என் கையில குத்துட்டு என்ன பார்த்து கேக்குறா, நீ மட்டும் திருப்பதிக்கு போய் பீ துடுற மாரி துட்டு வந்துட்டியா? எனக்கு அப்பதான் கோபமே வந்துச்சு. மண்ணை துண்ணாலும் மறை துண்ணணும் மாமனார் நம்ம கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் வராதமா பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரா? அடி ஏய் நான் மட்டுமா பீ துண்ண, ஒப்பனும் சேர்ந்து தாண்டி துண்ணா. இல்ல வெத்தலை பாக்கு இது வேணுமா? யாருக்கு எங்க எடுத்து போய் விட்டான் பாரு. மாதிரி மாமனார் மாதிரி போனாங்க. ஏன்டா கால தாமதம் கேட்டா கட்டுக்கதையா கொட்டி அளந்து கொண்டிருக்கின்றாயா? சரி போகட்டும். நாட்டு மக்கள் என்னை பற்றி நிறைவாக பேசுகிறார்களா அல்லது குறை கூறி பேசுகிறார்களா? ஐயா, உங்களை பத்தி நிறைவா பேசுறாங்க, யாருமே குறை கூறி பேசுறாங்க. ஆமா ஐயா, குறை என்பதே கிடையாது, காண முடியாது. நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் மக்களை பாதுகாத்து கொண்டு வருகிறேன். இப்ப அவர் தான் தேவேந்திர, நீ தான் காவல்காரன். தேவேந்திர நான் காவல்காரன். எங்க ஏறி உட்கார்ந்து இருப்பேன். என்ன போங்க, பஸ்ல சீட்டுக்கு இது காலியா இருந்தா நம்ம ஏறி உட்காரத்துல. பஸ் சீட்டு வேற, இந்த சிம்மாசனம் வேற. இந்த சீட்டுக்கு தான் போராட்டம், ஒரு நாளும் போராட்டம். ஆமாங்க. சரி போகட்டும். என் மனைவி இந்திராணி இருக்கு, எனக்கு எவ்வித குறையும் கிடையாது. இருந்தாலும் இந்த சபையில் நடப்பது என்ன? நாட்டிய கலை. ஏற்பாடு செய். தேவராஜா தங்கமான ராஜா
பட்டத்தை பெற்றவராம் நாட்டியமாடு நாங்கள் பிறந்தோம் நாட்டியமாடு நாங்கள் பிறந்தோம் எங்கள் தேவராஜா தங்கமலராஜா இவன் எங்கள் தேவராஜா தங்கமலராஜா அசமரியாகும் முறையில் செய்து பட்டத்தை பெற்றவராம் இந்திய பட்டத்தை பெற்றவராம் அசமரியாகும் முறையில் செய்து பட்டத்தை பெற்றவராம் இந்திய பட்டத்தை பெற்றவராம் நல்ல ஆத்திர கண்டிகள் ஆடி மகிழ்ந்திட கண்டுகளிப்பவராம் 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 இவர் எங்கள் தேவராஜா தங்கமான ராஜா உனி எப்படிடா எம்ம வந்தா டேய் சனியா சளி எடுத்து சாப்பிடுற என்னது சளி சிந்தி எங்க போடுவாங்க சளி தின்னு கேட்டுப்படா சளி சிந்தி கீழே போடுவாங்க ஏ மூக்கு ஏ சளி எப்பக்கி பட்ட கொரோனா 2 வரும் கொரோனா நாட்டு வருமா வாயில போட்டா தித்திக்கும் எப்பா ஐயா பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டாரா இவரா நின்னுங்கனே வந்து பொம்னாட்டி மேல வீந்து உத வாங்கின்னு வருவாரு ஏஜமா 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 எப்பா இவரு ஐயா கொழாண்ட தண்ணி பிடிக்க போனா போதும் அங்க போய் கொழாண்ட தண்ணி பிடிக்க மாட்டாரா அங்க இருக்கிற பொம்னாட்டி கிட்ட கொடுத்தாலே உத வாங்குவாரு இவரா ஐயா 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 எப்பா என்னடா போன வாரம் பாண்டிச்சேரி நாடகம் ஆமா நம்ம எல்லாம் போனோம் நாடகம் அண்ணும் வேன்ல ஏறணும் ஆமா இவன் ஆளு வேன்ல தானே ஏறணும் ஆமா இவன் என்ன பண்ணாரு இவன் பையிலுக்கிற துணிலாம் வாரி ஏன் பையில வச்சுட்டு இவன் காலி பையத்துக்கு நேரா போனான் எங்க இவன் எங்கடா போறான்னு பின்னாடியே போனான் நேரா ஒயின் சாப்புள்ள நோய்ஞ்சான் ஆளு கண்ணாடி பாட்டில் வாங்கினா கல கல கலன்னு சவுண்ட் வரும்னு ஃபுல்லா பிளாஸ்டிக் பாட்டிலா வாங்கி அடுக்குறான் இந்தாளா அடிக்கு நேரா பையில வந்து வேன்ல உக்காந்துட்டான் பைய தந்து வச்சுக்கினு நேரா செக் போஸ்ட் வந்தது எல்லாரும் பையும் செக் பண்ணி வந்தாங்க யாரு பையிலும் எதுவும் இல்ல ஐயா பையில பிளாஸ்டிக் பாட்டா இருந்தது ஆள புடிச்சு குமுறியா ஆளு கீழே தள்ளினாங்க என்னது கேக்குற நம்ம ஐயா தான் போய் 4500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வந்தாரு அப்படியா எப்பா உனி எப்படிடா எம்மு வந்தா எப்பா ஐயா ஜோனு மை பஞ்சா கூட வெளியே போக மாட்டாரா ஏண்டா நேத்துன்னு பார்த்து மழை வந்தது ஆளு வெளியே போக பயந்துக்கினு தின்ன மேலேயே பேனு போட்டாண்டா பாவி எப்பா அது தவறும் பருப்புன்னு நம்ம மருதன் காரு வயிச்சு நக்கி பார்த்தாண்டா எப்பா அது கார சட்னி நம்ம ஆவணு வாடி திருமலை அண்ணன் இட்லி புட்டு தொட்டு துண்ணு பார்த்தாரு அப்படியா சாப்பிடுதா எப்பா அது வெங்காயம் தக்காளி தொக்குன்னு நம்ம பெட்டிக்காரு வயிச்சு நக்கி பார்த்தாரா பண்ணு டே எப்பா ஐயா நானும் 1 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்டு வாங்கணும் ஒரு நம்பர் மாறி போச்சு எனக்கு விழல எல்லா நம்பரும் கரெக்டா வீந்து ஐயாவுக்கு 1 லட்சம் ஆச்சுக்குதுடா 1 லட்சம் வச்சு வாங்க 2000 நீ ஒன்னும் சாவல நீ வாடாங்க வாடா இல்ல நானா செத்தாடா போயிட்டேன் என்ன ஆன முடிச்சு உட்கார வச்சுட்டு நான் பாட்டு தானே என் வேலையை பாத்துக்கிறேன் எப்பா டீ வந்துச்சு நான் பாட்டு தானே என் வேலையை பாத்துக்கிறேன் நான் என்ன பண்ணேன் தோறும் பருப்புன்னு வயிச்சு நக்கி பார்த்தான் எப்பா உண்மையிலே வயிற்றுக்கு சோத்துன்றவன் இந்த மாதிரி அடிக்க மாட்டான் உண்மையிலே சோத்துன்றவன் இப்படி அடிக்க மாட்டான் அவன் பீ தான் தூங்குவான்
ஊரு சோறு எவனுக்கு ஒத்துக்குதோ இல்லையோ இவனுக்கு தான் ஒத்துக்குது. சாம்பார்னா வேணாம், ரசம்னா வேணாம், கறி குழம்பு மீன் குழம்புனா ஊத்துன்னு பல்ல வெட்டி வச்சுக்கிறான். வாப்பா அதுல உங்க அம்மா குத்து துண்ணுறாடாப்பா. அவனு நீ என்ன பண்ணீங்க? நாரத மகா முனிவரே, இல்ல அவனும் அடி திருமலை நீ என்ன பண்ணீங்க? ஆற்றை கெடுக்கும் நானு, ஊரை கெடுக்கும் இந்த பூனல். இங்க வா இங்க வா இங்க வா. என்ன இட்லியை தொட்டு காரி சட்னி இட்லி புட்டு புட்டு தொட்டு தொட்டு எங்க போனா? போ போ கால்ல கூட வேறும். இன்னும் பாய் இருக்குது, அது என்ன வரல. இவனுங்களாம் கண்டிப்பா தோற்க மாட்டானுங்க. என்ன சாப்பிட்டாங்க? இல்ல இல்ல பிரியாணி, பி வைட்டமின் உள்ள பிரியாணி. அம்மா உன்னை எது தெரியுமா கூப்பிட்டோம்? எதுக்கு? வந்தீங்களா? ஆமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். போய் கொட்டை பண்ணி எடுத்து தூங்க. என்னடா பையா தூங்குறத கஷ்டப்பட்டுட்டா? எம்மா இங்க அனுதினமும் நடக்க வேண்டியது நாட்டியம். நாட்டியம் முதல்ல காட்டுறது யாரு? முதல்ல பாக்குறது யாரு? எம்மா நீ முதல்ல காட்டு, அவன் பாக்கட்டும். நான் மட்டும் ஓரமா உட்கார். ஓரமா உட்கார்ற. முதல்ல நீ ஓ நாட்டியமா? லூட்டியம். அவனுக்கு நாட்டியம்மா. அடுத்த புடி ஓ யாரு அப்படி? ஏன் ஒப்பம் வச்சில்லையா மம்டி புடி? ஏய் ஆமா, ஒருவேளை நாட்டியத்துல குறை இருந்தா என்ன செய்வ? ஏம்மா குறை இருந்தா நான் உனக்கு விரல் வாங்கி தரேன். விரல் வாங்கிட்டா பிரியா? குறை இருந்தா விரல் வாங்கி தரமா? அப்படியா? அனுதினமும் நடக்க வேண்டியது நாட்டியம். ஆமா. நாட்டியம் சிறப்பா இருக்கட்டும். ஆகட்டும். ஏ கொட்டே பாக்கோ
நானா? ஆமாண்டா. இது வரைக்கும் ஆடின நாட்டியம் மேல கை வைக்காத. ஏண்டா? அம்மா மேல கை வைக்காத. ஏண்டான்னு? இது நல்ல பாம்பு. படை ஏத்துதுன்னா புத்தூர்ல வந்து போடப்பாளே. ஏண்டா? உன் நல்ல பாம்பு என் புத்துக்குள்ள போயிட்டு விஷத்தை கக்கிட்டு கம்முனு படுத்துக்கிண்டா. புத்தூர்ல போய் வச்சது கைக்கிட்டு பத்துக்குமா? ஆமாண்டா. ஏன் நெட்டி முட்டி பார்த்தா கூட எழுந்துக்காது? ஏண்டா? அந்த பாம்பு நெட்டி முட்டி பார்த்தா கூட எழுந்துக்காதுடா. எழுந்துக்காது? அப்படி புத்துறாது. அவ்வளவு பெருசாது. அடுத்த புடி கோயா அருவா புடி. உங்க அப்பா வச்சுலையா மம்டி புடி? கோத்தா வச்சுல கழுகுல புடி. நீ கழுப்பிட்டு புடி. என்னடா? இது வரைக்கும் ஆடின நாட்டியம் எங்களுக்கு ஒண்ணும் பிடிப்பா தெரியல. பிடிப்பா தெரியல. நீ ஆடுற நாட்டியம் தான் சிறப்பா இருக்கணும். அப்படியா? நீ ஆட 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 ஒழுகணும். என்னதுடா? வாயில இருந்து சொல்லு. சொல்லு. நீ பாட 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 பேருக்கு கழுப்பிக்கணும். ஒரு கையும் ஒரு காலம். அப்படி தெளிவா சொல்லு. நாட்டியம் சிறப்பா இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும்டா. ஏண்டா? பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று பேசி பேசாமல் வந்த உன் மண்ணை மேனி சிலையேவா. மலர் கொல்ல வந்த தலைவாவா, மலர் கொல்ல வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்க்கும் உன் மண்ணை மேனி சிலையேவா. கோடை காலத்தில் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. கோடை காலத்தில் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதவே ரதவே அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்ததும் உருகி நின்றதும் உறவு தந்ததே உன் முகமே. இருவர் காணமும் ஒருவராகமாய் இரவில் வந்த செங்கச்சில் வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம். அடுத்தது காட்டுறது யாரு? இல்ல காட்ட போறாங்க. நாட்டியம் நாட்டியம். சின்ன குழந்தை அப்படித்தான் இருப்பா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்காண்டா. வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் சௌரியமா? நல்லா இருக்காங்க. ஆமா. அதுக்கு முன்ன குண்டா இருந்தா ஆளு நான் எழிச்சிட்டு இருக்கிறேன். அதுவா? அது உன் மேலதான் ஏக்கமா இருக்கு. இருக்கட்டும். வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌரியமா இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இருக்காங்க. ஆமா. உங்க ஆத்தா வயசுக்கு வந்துட்டா. அவங்க ஆத்தா வயசுக்கு அவன் பிறப்பா. ஏண்டா? சரி என்ன செய்யணும்? நீ நாட்டியம் காட்டணும். காட்ட போறேன் காட்ட போறேன் காட்ட போறேன் காட்ட போறேன் காட்ட போறேன். நீ காட்டதான் போற. நீ காட்ட போற காட்ட போற காட்ட போற. இவங்கலாம் பார்க்க போறாங்க பார்க்க போறாங்க. நானு நான் உட்கார போறேன்றேன். அதான் சொல்ல போற. நீ ஏன் தப்பு கணக்கு போடுற? உட்கார்ந்து பார்க்க போறேன். உட்காந்து பார்க்க போறமா? காட்டு காட்டு காட்டு. சலக்கு 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 சலக்குன்னு.
உண்டி வச்சிட்டியா? இல்ல ஜாட்டி விசி அடிச்ச மாதிரி எவ்வளவு பாட ரசிச்சு கேடுங்க அந்த பாட்டு ரசிக்கிறாரு அவரு என்ன 1000 நோ அலுன்னு பாக்குறாரு. ஏன்டா அவர் அங்க உட்கார்ந்தாரு? ஏங்க அவன் குழந்தை போய் ஏதோ தெரிய போட்டவா அவன் என்ன அடிச்சா மாதிரி அப்படியே சொல்லிட்டு கோல் குண்டு மேல போடுற மாதிரி போட்டான். சலுக்கு எம்மா ஏன்னுட்டு சத்தம் கேட்டா மருத்துவர் ஓம் சக்தியே ஓம் காரியா காரி நீ காரியா ஓம் சக்தி அடுத்தவள் நான் என்ன உடம்பு சரியில்லை என்ன ஒரு நேரத்துல அடுத்தவள் நான் தானையா உங்க ஐயா நாட்டு மகன் ஆசைப்படுறாரு. ஏய் நாட்டு எப்படியா ஜில் ஜில் ஜில்னு சுறுசுறுப்பா இருக்கட்டும். போன தெய்வம் என்னடி இழுவ வாடி மேட்ருக்கு கும்பிட போன தெய்வம் அருமையான நாட்டியம், அற்புதமான நாட்டியம். நாங்களே உடம்பு செல்ல புள்ள லோல் போட்டு தந்துரு என்ன வேலை பண்றியா? சரி, தகுந்த சன்மானத்தை கொடுத்து அனுப்பு. சீக்கிரம் அவரே சீக்கிரம் அவரே இங்கெல்லாம் எங்களால அவுக்க முடியாது. நீங்க எல்லாம் போய் குளிச்சிட்டு கொட்டா பின்னாடி ரெடியா இருங்க. ஏம்மா நான் வந்து தரமா உனக்கு தான் குழந்தை கொடுக்க தெரியுமா? நினைச்சா நாங்களே உனக்கு ஆமா அவன் பட்டன் எப்ப தெரியும் உனக்கு? எல்லாத்தையுமா பாப்ப நீ ஒரே ஆளு தம்பி உஷாரா என்னடா கீழே கத்திரி வருது? நான் ஒண்ணும் தெரியல. ஆமா யார் நீ? டேய் அது ஓம் பழகுதுடா. ஓம் பழகுது எல்லாத்துக்கும் இப்படி காட்டுறாரு. ஐயா நானோ பூலோக
பூலோகவாசி. பூலோகவாசி. என்னுடைய பெயரோ கருடன். டேய், இவர் பேரு கூடுனாண்டா. கருடன். உருடனால வேற எதுனா கருடனாண்டா. கருடனா? அதே தேவேந்திர பூபதி இருக்கின்றாரா? எங்க ஐயா அருமேல தான் கீறாரு. கீறாரா பூறாரா? டேய், உள்ளதான் இருக்காரு. எங்க ஐயா என்ன சொல்லமா? கருடன் வந்திருப்பதாக சொல்லுங்க. பூலோகத்துல இருந்து. ஐயா, என்னடா காவலில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க. சர்வ ஜாக்கிரதையா இருக்கீங்க. பூலோகத்துல இருந்து பூலோகத்துல வந்துறாருங்க. பூலோகத்துல இருந்து யாரு? யாரோ கருடனா? கருடன். கருடன். சரி, வர சொல். ஐயா, எங்க ஐயா வர சொல்றாருங்க. ஆக. டேய் தம்பி, வர நம்ம ஐயா, தேவேந்திர பூபதி சரணாகதி. ஐயா சரணாகதி. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயரே, நானோ பூலோகவாசி. என்னை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் கண்ணிழந்து துடியாய் துடித்தார்கள். அவள் வேதனை போக்குவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன். அதன் காரணமாக விரைந்தோடி வந்து தங்களை சந்திப்பதற்காக. நீங்களோ ஒரு நேரத்தில் மத்திரகிரி மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாவித்து தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர்கள் ஒரு புறமும் மாறி மாறி அமிர்தம் கடைந்தீர்களாம். அந்த அமிர்தம் தங்களுடைய பாதுகாப்பு பெட்டகத்தில் இருப்பதாக ஆண்டோர் கூறிய வார்த்தை கேட்டு செவி சாய்த்து சிறகடித்து பறந்து ஓடோடி வந்து விட்டு அதிலே சிறிதளவு கொடுத்து உதவினால் போதும். அது கொடுக்க முடியாது. ஏன்? உண்மைதான். நீயா பூலோகவாசி, ஆகையால் தான் உரைக்கின்றேன். அதை கொடுக்க முடியாது. நீயும் நானும் ஒரு வகையில பங்காளிகள். நமக்குள் சண்டை என்பது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். ஆகையால் தேவ அவனுக்கு கொடுத்தே தர வேண்டும். கொடுக்க முடியுமா முடியாதா? நாம் இருவரும் பங்காளிகளா? ஆமா. அது எந்த வகையில்? காசிப மகரிஷிக்கோ 13 மனைவிமார்கள், அதிக்கு பிரதம தேவர்கள், திதிக்கு பிரதம அரக்கர்கள், 13வது மனைவி விடலை ஈன்றெடுத்த தவப்புகள் வந்த இந்த கருடன். அப்படி பார்க்க போனால் நீ நான் பங்காளிகள் தானே. தேவாமிர்தம் கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன நீ என்னதான் உரைத்தாலும் சரி, தேவாமிர்தம் கொடுக்க முடியாது. இங்கிருந்து போய்விடு. நீ கொடுக்க முடியாத கோட்டை கொத்தாய உன்னையும் சேர்த்து செய்ய வேண்டும். அப்படியா? அப்படி என்றால் வா சமருக்கு நீயா நானா என்று பார்க்கலாம். இங்கிருந்து போய்விடு என்று உரைக்கின்றேன். போக முடியாது. போக முடியாது என்று உரைக்கின்றாய். போக முடியாது. முடியாது. சிங்கத்தை கண்டு நீயும் சிறு நரி கதை உரைத்தது போ. சிங்கத்தை கண்டு நீயும் சிறு நரி கதை உரைத்தது போல் மங்கமே அடைய போகிறாய். என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளடா. அட நின்னட மன்னட நித்திய கருத்தன் நிர்மலத்தில் நின்றாடா. நில்லடா, என் முன்னே நில்லடா. அடச்சி நில்லடா. அட நின்னட மன்னட நித்திய கருத்தன் நிர்மலத்தில் நின்றாடா. மேலே உயிர் பல்ல முடுங்க பாரு பாவி முன்னடை பாட்டி மதிப்பேன். உனக்கு இருக்கும் அந்த சிறகுகளே போதும் என்று உரைக்கின்றாயா? இப்பொழுது பார், அந்த சிறகுகளை நான் என்ன செய்ய போகிறேன் பார். தேடி உனக்குள்ள உன்னை மீது
இருக்கின்றேன். இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த பகவானிடத்தில் தஞ்சமடைய வேண்டும். ஆண்டவா குதித்திடும் மன்னன் லட்சுமி தேவியை சந்திக்க வேண்டும். கண்ணே லட்சுமி சுவாமி பார்த்தாயா, அதுதான் நாரதன் என்று நாம் இருவரும் கழித்த வேளையில் வந்து கெடுத்து சென்று விட்டார். அதுதான் அவனை அடித்து உதைத்து அவனை இனி தாத்தா என்றோ பாட்டி என்றும் எங்களை அழைக்க கூடாது என்று அடித்து விரட்டி விட்டோம். ஆமா, அவன் சென்றான். இனி நாம் இருவரும் சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். சந்தோஷத்தை காணலாமே. என்னடா இது? தேவலோக தலைவன் தேவே இந்திரனுக்கு ஆபத்தா? ஆபத்து தேவே இந்திரா, யாரால் ஆபத்து, எப்படி ஆபத்து, எதற்காக எம்மை நாடு இந்த வேளையில் ஓடி வந்து அபயம் கேட்கின்றாயே? சுவாமி, பூலோக வாசி அந்த கருட ஆழ்வார் தேவாமிர்தம் கேட்டார், அதை கொடுக்க மறுத்தேன். ஆகையால் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறான், என்னை துன்புறுத்துகிறான். நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் சுவாமி. பூலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய கருடன் உண்மைதான். உன்னை துன்புறுத்துகிறான். எதற்காக? தேவாமிர்தம் கேட்டான், கொடுக்க மறுத்தேன். ஆகையால் தான் என்னை அடித்து சித்திரவதை செய்கிறான் சுவாமி. தேவேந்திரா, ஒரு பூலோக வாசிக்கு தேவர்கள் உண்ணக்கூடிய தேவ அமிர்தத்தை அழிக்க கூடாதுதான், கொடுக்க கூடாதுதான். நீ உரைத்தது சரியே. அண்ணவன் உன்னை துரத்தி துன்புறுத்தி வருகின்றனா? உனக்கு நான் கொடுத்தேன் அபயத்தம், அண்ணவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். தேவேந்திரா, அஞ்சாதே. இனி எதற்கும் நீ பயப்பட வேண்டாம். என் சுவாமி உனக்கு அபயம் அளித்தார்கள் அல்லவா? இனி உனக்கு ஆபத்து கிடையாது. நீ பயமின்றி சென்று கண்ணே லட்சுமி சுவாமி, தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மையலை சிந்தித்தே
மையலை சிந்தித்தே தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் இந்த வழியாக தேவேந்திரன் வந்தானை பார்த்தீர்களா? ஆமாம், தேவேந்திரனை நாடி தேடி ஓடி வருகின்றாயே, நீ யார்? பூலோகவாசி, என்னுடைய பெயரோ கருடன். ஓ, நீதான் அந்த கருடனோ? ஆமாம். எதற்காக தேவேந்திரனை அடித்து துன்புறுத்தி துரத்தி வருகிறாய்? ஆண்டவன் போன்று இருக்கின்றீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது பரவசம் ஊட்டுகிறது. ஐயரே, உங்கள் பாதம் படிந்து மன்றாடி கேட்கிறேன். என்னை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் கண்ணிழந்த துடியாய் துடிக்கிறார்கள். அவள் வேதனை போக்குவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன். அதன் காலமாக விரைந்தோடி வந்தேன். தேவேந்திரனை சந்தித்தேன். சிறிதளவு தேவாமிர்தம் கேட்டேன். கொடுக்க மறுத்து விட்டார். சமராய உத்திரத்தை சந்திக்கும் முன் எனக்கு பயந்து புறமுது காட்டி ஓடியவன் தங்கள் பாதுகாப்பில் இருப்பதாக நீங்கள் கூறிய வார்த்தை கேட்டு உளம்பளித்தேன். ஆண்டவா, இதை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு கண்ணொளி பிறக்க வேண்டும். சிறிதளவு தேவாமிர்தம் கிடைக்க வேண்டும். அது உங்களால் நடக்க வேண்டும். ஆண்டவா, கருடா, மெச்சினேன் உன் பாசத்தை. எப்படி என்றால், உலகத்தில் கண்கண்ட தெய்வங்கள் தாய் தந்தையர் என்பதே நீ மனதில் நினைத்து இப்படி இவ்வளவு ஆசையோடு பெற்றோர்களுடைய பார்வை குறை தீர வேண்டும் என்று கருத்தில் கொண்டு தேவாமிர்தத்தை நாடி ஓடி தேவேந்திரனை அடித்து சித்திரவதை செய்தாய் அல்லவா? ஆனால் அதை கொடுக்க மறுத்தான் தேவேந்திரன். அது நியாயம் தானே? அது நியாயம் தானா? உண்மைதான். நல்லவனா இருந்தா நியாயத்தை சொல்லியிருப்பான். இவன் நல்லவனே இல்லையே. நான் மோசக்கார பாவி, வஞ்சனகார பாவி, கொலகார பாவி. எது எப்படியோ நீதிமன்றத்திலே நிலையான தீர்ப்பு சொல்லாதவன் என் இரு கண்களுக்கு உன்னை பார்த்தா சின்ன பையனா தெரியுது. என் முகத்திலே வலிக்காது. ஒடிபடா. கருடா, கருடா, என்ன வார்த்தை கூறினாய்? சின்ன பையன், யுகமுடிநாதன், அண்டத்தை உண்டவன், நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபம் கூடிய, விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்தவன், விண்ணையும் மண்ணையும் அளந்தவன், இந்த மாயவனை பார்த்து சின்ன பையன் என்று சொல்லுகிறாய். எப்படி நான் உனக்கு அளிக்க முடியாது என்று உரைத்தேன் தெரியுமா? ஒப்புமை இல்ல அற்புத தேவா அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே, அதை பூலோகவாசி உண்ணலாமா? ஆனால் தேவன் நினைத்தால் அந்த தேவாமிர்தத்தை கொடுக்க முடியாது. தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓர் ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று முடிவு செய்து பின்பல்லவா அதை கொடுக்க வேண்டும். எனவே அது இயலாத காரணத்தால் உனக்கு கொடுக்க மறுத்தான். அப்படியா? நீ நல்லவனே இல்லை. என் முகத்திலேயே விழிக்காது. சுவாமி, என்ன சுவாமி இது? பாவம், தாய் தந்தைக்காக இறக்கப்பட்டு துன்பத்தால் துடிக்கும் அவருடைய துயரத்தை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். பாவம், அவன் ஒரு ரெண்டாங்க டங்க. அவன் இடத்துல போய் இவ்வளவு கோபமா பேசுறீங்களே. இருங்க, நான் பேசுறேன். அவனை பத்தி உனக்கு தெரியாது. தாயே, தமிழே, லோகமோட்டும் லோகமாதா. அம்மா, கையேந்தி நிற்கின்றேன். அம்மா, கருணை செய்ய வேண்டும். தாயே, கருணை செய்ய வேண்டும். உன் போன்ற பெண் அல்லவா என்னை எடுத்த தாய். அந்த தாய் மீது உள்ள பாசத்தாலும் தந்தை மீது உள்ள பாசத்தாலும் கையேந்து இருக்கின்றேன். தாயே, கருணை செய்ய வேண்டும். அம்மா, உமது மணவாளைக்கு நீதி எடுத்து சொல்லி எனக்கு சிறிதளவு தேவாமிர்தம் கிடைக்க வேண்டும். அதை தாங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். தாய் கருடா, பாதத்தில் விழுந்து பணிகின்றாய். நலமோடு வாழ்வாய், எழுந்திருப்பா. இருந்தாலும் நீ வந்த காரியம் நடக்காதப்பா, நடக்காது. ஏன்? என் கணவர் சொன்னது உண்மைதான். தேவர்களுக்கு மட்டுமே உரிதானது அந்த தேவ அமிர்தம். அப்படி இருக்கும் பொழுது பூலோக வாசியான உனக்கு தேவ அமிர்தம் கிடைக்காதப்பா. வேண்டாம், போய்விடு. தாயாடி, நீ இந்த அளவுக்கு தரங்கட்ட நாயா இருப்பேன் சொன்னேன். அண்ணவனை பற்றி உனக்கு பெற்றவனுக்குத்தான் தெரியும் பிள்ளையுடைய அருமையும் பெருமையும். பிள்ளையே பெறாத மலடி 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 நீ மட்டும் இல்லையடி. அந்த படு சிரிக்கு பார்வதியும் இது நாள் வரையிலும் எந்த குழந்தையும் ஈன்றெடுத்ததில்லை.
எந்த பிள்ளைக்கும் பால் கொடுத்ததில்லை. கடைசிக்கு லட்சுமியாகி நீயும் இதுவரை வரையிலும் எந்த குழந்தையும் ஈன்றெடுத்ததில்லை. இந்த ஸ்தலங்களிலே பால் கொடுத்ததில்லை. தட்டு வாடி கலை வாடிக்கும் அதே நிலைமைதான். பிள்ளை இல்லை என்ற ஏக்கத்திற்காக நெற்றியில் வேர்வை நேரத்தில் வீழ்கவே பற்றிய உன்னை பாலகா பற்றி என்று தவமாய் தவம் இருந்து ஆலமரத்தையும் அரசமரத்தையும் ஆலயத்தை தொழுது பின்கை கட்டி மண்சோர் உண்டு மகப்பேறு செல்வ வேண்டும் என்று இறைவா என்று மன்றாடும். இதோ பார்த்தாயா என் தாய் உள்ளம், அவர்களுக்கல்லவா என் வேதனை புரியும். உன்னை நாயின்னு சொன்ன பத்தியா, அது கூட தவறுதான். தெருக்கோடில ஓடுகிறதே வெறிநாய் சுரிநாய்க்கு சவம். யாரிடத்தில் எந்த இடத்தில் பேசுகிறோம் என்று உனக்கு நினைவிருக்கிறதா? இந்நேரம் என் சுவாமி உன்னை தவறாக பேசினார் என்று உனக்காக பரிந்து பேசினேனே. என் சுவாமியை பற்றி அவதூறாக பேசுகிறாய், என்னை பற்றியும் அவதூறாக பேசுகிறாயே. என் சுவாமி எப்படிப்பட்டவர், அவருடைய கருணை என்ன, அவருடைய எத்தனை அவதாரங்கள் எடுத்தார், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவருடைய பெருமையும் புகழும் உணராமல் அவரை தரக்குறைவாக பேசுகிறாயே. என் சுவாமி எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து அவதாரம் எடுத்த அவதார புருஷன் அதனை பிறகு பார்க்கிறேன். ஆமா, இப்ப என்னடி செய்த? எனக்கு தேவை தேவாவிட கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது 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 முடியாது. ஆமா முடியாது என்றால் விட போவதில்லை. விட மாட்டியா? ஆமா. டேய், உன்னால் முடிந்தால் என் சுவாமியை எதிர்த்து ஆகட்டும். அண்ணே லட்சுமி, சற்று சாந்தம் கொள்வாயாக. அவன் கொடியவன். ஐயோப்பா உம்மனைய போகும் தீபமாகையால் சுடர் விட்டு எறிகிறான் போதும். அண்ணவனுக்கு நான் துஷ்டனுக்கு சிஷ்ட பரிகாரம் இப்போது செய்கிறேன். சற்று பொறுமையாக. தேவேந்திரனை உன்னிடம் ஒப்படைக்க முடியாது. இந்த இடத்தை விட்டு போய்விட்டால் உனக்கு உயிர் பிச்சை. இல்லை என்றால் என் பாதம் பணிந்தால் உன்னை தாண்டா நான் கேட்கிறேன். உனக்கும் எனக்கும் பகை அல்லவே. நீ அடைக்கலம் கொடுத்திருக்கின்ற தேவ இந்திரன் ஒன்றே அவனை நீ வெளியே விடு. அவனா நானா வந்து பார்த்து விடுகின்றேன். அல்லது அவனுக்கு நீ சிபாசு பரிந்துரை செய்யக்கூடியவராய் இருந்தா அவன் எனக்கு தர வேண்டிய தேவாவரத்தை கொடுத்து விடு. தேவேந்திரனை உன்னிடம் ஒப்படைக்க முடியாது. தேவ அமிர்தத்தை நான் கொடுக்க இடமில்லை. சவர்களிலே சந்திப்போம். செய்திடுவோம். சுவாமி, கருடனை எதிர்த்து அவரோடு சமர் செய்தீர்கள். தங்களுடைய கரத்தில் இருந்த கதாயத்தை அவனுடைய வாயால் கவ்விக்கொண்டானே, அவனை வெல்ல முடியவில்லையே. என்ன செய்வது சுவாமி? என் கரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த கௌமோதகி என்று சொல்லக்கூடிய கதையால் அடித்தேன். அவன் தன் வாயால் பற்றி கொண்டான். என்ன இது? என்ன பலம்? ஏது இவ்வளவு பலம் அவனுக்கு? ஆச்சரியமாக இருக்கிறதே. ஆம், அடுத்து இதோ சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தால் அவன் சிரத்தை அறுத்து வரட்டும், எதிர்பார்க்கலாம்.
வாயை தலைக்காத எடாத எடே எடுத்து போடு ஓட்டியா இதானே போட சொன்னேன். போய் படுத்துக்க போ வாங்க சுவாமி சொன்னா போடுவிய பாம்பு மீது படுத்திருக்கக்கூடிய பரதேசி பயிருக்கு எங்கடா புத்தி இருக்கு போது சரி 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 சீக்கிரம்